நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே கண்ணாப்னான்னு செலவு வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசில் கவலை இருக்கும். என்னடா இது இவ்வளோ செலவு வருதே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த மாதத்தில் எவ்வளவு செலவு வந்தாலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்ச செலவுகள். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த செலவுகளை எல்லாம் இந்த மாதத்தில் செய்வீங்க. சாதாரணமாக இல்லை, அத்தனை செலவுகளுக்கும் உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்கிறதால ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, அஷ்டமத்தில் இருக்கும்போது எப்படி நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவரோட பார்வை அப்படிங்கிறது தனஸ்தானத்தில் விழுவுது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் ராசியில் இருக்குங்கிறதால வருமானம் உயரும். அதிலலாம் எந்த குறையும் இல்லை, காசு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களோட கை கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்குது. உங்களோட கடந்த கால முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பட்டப்பாட்டுக்கு பலன் கிடைச்சிதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். கடந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு நினச்சி கடுமையாக உழைச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு உழைச்சிருப்பீங்க, பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், இப்படி பலவிதமான கனவுகள் இருந்திருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான லட்சியங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த லட்சிய கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி அதுக்காக 10 ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதால தான் செலவு கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி அர்த்தாசிரம சனியாக வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது இன்னொரு வகையில் நன்மை. ஏன்னா அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சனி. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவங்கள கூட கொஞ்சம் வாட்டி வதச்சிருக்கும். நல்ல பருமனாக இருந்தவங்க திடீர்னு அப்படியே ஒல்லி குச்சாயிருப்பாங்க. நல்ல உடல் கட்டோடு இருந்தவங்க திடீர்னு உடல் பெருத்து ஒரு படிக்கட்டு ஏறி இறங்க முடியல, நடந்தால் மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலைமையில் உடல்நிலையில் மாற்றம் உண்டாயிருக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு வக்கரம் அடைஞ்சு போய் பலம் இழந்துட்டதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி கல்விக்காகவும் கலைத்துறைக்காகவும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடும். ஒரு வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வாங்கின மனையில் கட்டடம் கட்டுறது, கட்டின மனையை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுறது, மராமத்து பணி செய்கிறது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் பூமிகாரகன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். அப்படிங்கிறதால ஒரு இடம் வாங்குகிறோம், மனை வாங்குகிறோம், மண்ணை தோண்டி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா சுயஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி கடந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சவங்க முதலீடு இல்லாமல் அப்படியே முடங்கி கிடந்திருப்பீங்க.
அப்படியே முதலீடே இல்லை, நம்ம என்னத்த தொழில் செய்கிறது, இன்னொருத்தன்ட்ட போய் வேலைக்கே ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதேமாரி ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க நிறைய ஐடியா இருக்குது, இன்னொரு 10 ரூபா இருந்ததுன்னா தொழில் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ மூலதனம் அப்படிங்கிறது தேடி வரும். ஒரு வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம், இல்லை ஒரு தொழில் கூட்டாளி, முக்கியமான ஒரு நபர், நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் 10 ரூபா போடுறேன், நீ பார்த்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கூட்டு தொழிலுக்கான அந்த ஒப்பந்தத்துக்கு முன் வரலாம். அப்படிப்பட்ட யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதேமாரி பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சமடைகிறார். லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் ஆச்சு, இது ரெண்டுமே அடைகிறார். அப்படிங்கும்போது இது ஒரு பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லிவிடலாம். தொழிலில் வெற்றி கிடைக்கும், சொந்த செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும், முன்னேற்ற பாதையை நோக்கி போக போகிறீங்க. அதாவது நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு முக்கியமான நபராக, செல்வாக்கு மிக்க ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேச்சுக்கு சொந்த பந்தத்துலேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, ஊரார் மத்தியிலையும் சரி மதிப்பு மரியாதையும் கூடுங்கிறதால நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. 4 பேர் வந்து உங்களை நம்பி ஒரு ஆலோசனை கேட்பாங்க, இவங்கள்ட்ட கேட்டால் சரியாக இருக்கும், கரெக்டாக சொல்லுவாங்க இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் முடிக்கணும், எப்படி முடிக்கணும், யாரை வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக இந்த மாதத்தில் செய்வீங்க. நிறைய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறதும் உங்களை தேடிக்கிட்டு வரும். அதோட தொழிலை விரிவாக்கம் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், ஒரு டீ கடையை போடுவோம், ஒரு டீ கடை வச்சுருக்கேன் அப்படி லேசாக ஒரு ஹோட்டலாக மாற்றுவோம் அப்படின்னு எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்க தொடங்கிடுவீங்க. புரட்டாசி 3 அதே நாளில் துலா ராசிக்கு சுக்கிரன் போயிடுறார். சுக்கிரனுக்கு வந்து சொந்த வீடு, ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது விரய செலவுகளை கொடுப்பாரு. அது சுப விரய செலவுகளாக தான் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைன்னா, வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்னடா இது சேமிப்புகள்லாம் கரையுதே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே சுப சேமிப்புகள், சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாகப்பிரிவினைகள் செஞ்சுக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம், சுபகாரியங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு அற்புதமான நேரம். புரட்டாசியில் வந்து நாங்கள் நடத்த மாட்டோம் ஜோசியரே அப்படின்னாலும் கூட அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. புரட்டாசி 20ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறார். பொருளாதாரத்தில் உச்சநிலை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று கூடி ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அத்தனையும் சாதிச்சுக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும், மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். அதோட இந்த மாதம் 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறாரு. அதாவது ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் இருந்துட்டு வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு இருந்தாலும் அதுலேயும் சில நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை நாம் குரு வக்கர பலன் அப்படின்னு தனியான ஒரு தலைப்புலேயே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதால கோபத்தை குறைச்சிக்கணும். ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும். எதுலேயுமே முன்கோபத்தோடு செயல்படக்கூடாது. ஒரு இடத்துல சண்டை போக்குவரத்து நடக்குதுன்னா கூட அங்கே போய் நம்ம விலைக்கு விட்றேன், பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு போய் நிற்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கலந்துக்கிட்டு வந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா கூட தனிமையிலேயோ இருட்டிலேயோ பயணம் செய்யாமல் பகல் நேர பயணங்களே செய்யணும். வழிபாதை விநாயகருக்கு ஒரு சிதறுகாயை உடைச்சிட்டு பயணம் தொடக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனிக்கிழமை மாலை நேரத்தில் பெருமாள் வழிபாடு முடிச்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த புரட்டாசி மாதம் சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.